இது ஒரு சின்ன 10 ரூபி காயின் அளவுக்கு தான் வந்து இருக்கு. 600 ருபீஸ்க்கு அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆப்பிளுடைய ஃபைண்ட் மை டிவைஸ் வச்சு தான் வந்து ஆபிஸ் ஃபேமிலி வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா போட்ரானிக்ஸ்ல இருந்து வேர்ல்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கர் டிவைஸ் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு ஸ்மார்ட் டேக், ஆப்பிள் ஏர் டேக் மாதிரியே தான் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த டேக் வந்து பாத்தீங்கன்னா 600 ருபீஸ்க்கு அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது வந்து 600க்கு வர்த் இட்டா இல்லையா, அண்ட் முக்கியமா ஆப்பிள் ஏர் டேக்கு இது ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைசஸ் பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சில திங்ஸ் வந்து மறந்து விட்டு வச்சிருவோம். அதாவது கீஸ் மாதிரியோ வேல்யூபிள் ஐட்டம்ஸையோ அந்த மாதிரி வந்து எதையாச்சும் வந்துட்டு உங்களுக்கு ட்ராக் பண்ணும் அப்படின்னா இந்த வேர்ல்ட் டேகை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து இன்பில்ட்டா வந்து சவுண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து நெருக்கத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு 20 மீட்டர்ஸ் விசினிட்டியில இருக்கீங்கன்னா இதுல சவுண்டும் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். இது மெயினா ஆப்பிளுடைய ஃபைண்ட் மை டிவைஸ் வச்சு தான் வந்து ட்ராக் பண்ணுது. தனியா அப்ளிகேஷன் எதுவும் தேவையில்லை. போக மெயின் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க பெட்டோடைய காலர்ல யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து கீ செயின்ஸ்ல, உங்களுடைய பேக் பேக்ல, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ மெயினா ட்ராக்கிங்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லலாம். இதான் நம்ம போட்ரானிக்ஸ் வேர்ல்ட் டேக் உடைய பேக்கிங். ரொம்ப ஒரு சிம்பிளான பேக்கிங். உங்களுக்கு போட்ரானிக்ஸ் உடைய வேர்ல்ட் டேக் வந்து உள்ள பேட்டரி இன்பில்ட்டாவே வந்து கொடுத்துட்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு த்ரெட் மாதிரியான டேகும் யூசர் மேனுவலும் பின்னாடி இருக்கு. ஸோ இது என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுறேன். இந்த வேர்ல்ட் டேகோடைய சைஸை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு சின்ன 10 ரூபி காயின் அளவுக்கு தான் வந்து இருக்கு. ரொம்பவே வந்து காம்பேக்டாகவும் ஹேண்டியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன மாதிரியான ஒரு கேஜெட்ஸ்லையும் வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணாது. ரொம்பவே வந்து ஒரு நீட்டான க்ளீனான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் டைமண்ட் ஷேப்பில். அது போக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக இது எப்படி செட் பண்ணணும், உங்கள் ஐஃபோனோட எப்படி பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த த்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன ஒரு டேகை வந்து பிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பேட்ரி வந்து கான்டாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிளாஸ்டிக் டேகை வந்து பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே டிவைஸ் கம்ப்ளீட்டான யூசபிள் ஸ்டேட்டில் வந்துருச்சு. இப்போ நமக்கு இருக்க ஒரே வேலை இதை பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபைண்ட் மை நெட்வொர்க் ஆப் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். எப்படிங்கிறத மேற்கொண்டு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ராடக்ட்டுடைய க்ளோசர் லுக்கை தெளிவாக பார்த்துருவோம். பேக் சைடில் வேர்ல்ட் டேக்னு ப்ராடக்ட்டுடைய நேமும், ஃப்ரண்ட்டில் போட்ரானிக்ஸுங்கிற அவங்களோட பிராண்ட். ஸோ நம்ம பிளாஸ்டிக் ஸ்லீவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டரி மாற்றுறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட்டு இதை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்ரானிக் சைடில் வந்து அப் டு 1 இயர் வரைக்கும் வந்து ஆல்ரெடி இது பேட்டரி பவர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் லோ பவர் டிவைசஸ் அப்படிங்கிறதால வந்து ஒரு 1 இயர் வரைக்குமே தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிமிலர் டு நம்ம கார் கீஸ் மாதிரி தான். கார் கீஸில் பேட்டரி மாற்றுற மாதிரி ஆல்மோஸ்ட் அதே பேட்டரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை கன்ஃபார்மாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன பேட்டரி மாடல் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரீசெட் பண்ணியாச்சு. ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிப்போம். இவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆப்பிள் ஃபைண்ட் மை அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இதை பேர் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்ம ஃபைண்ட் மை டிவைஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். எனேபிள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துரும். ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் மையில் நம்மளுடைய லொக்கேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் கீழே போய் டிவைசஸில் ஆட் டிவைஸ் கொடுத்துருங்க. ஆட் டேக் இது வராது, ஏன்னா இது தேர்ட் பார்ட்டி வேர்ல்ட் டேக், அதாவது போட்ரானிக்ஸோட பிராண்ட் அப்படிங்கிறதால ஆட் டேக் கீழே வராது. அதர் ஐட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச்சிங் ஐட்டம்ஸ்னு வருது, பக்கத்தில் வைங்க. டிஸ்கவர் ஆகட்டும். டிஸ்கவர் ஆகலை அப்படின்னா ஒன் டைம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நமக்கு தெரியாது. எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் அது சிம்பிளிஃபைடாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுண்டில் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வேர்ல்ட் டேக்னு கனெக்ட் ஆகிடுச்சு. வேர்ல்ட் டேக் டிஸ்கவர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது பேசிக்காக வந்து என்னுடைய பெட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இது உங்களோட கீ செயின்லையும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுடைய பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஐட்டம் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஸோ நான் இதை ஜஸ்ட்டு கேட்டுன்னு போடுறேன். உங்களுக்கு என்ன எமோஜிஸ் சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக்ல லைவ் ஜிபிஎஸ் கிடையாது. எப்பப்பெல்லாம் ஆப்பிள் டிவைசஸ் இந்த டேக்கோட கான்டாக்ட்ல வருதோ அப்பப்பெல்லாம் மேப்ல அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ஐட்டம் வந்து நம்ம ஆப்பிள் ஐடியோட லிங்க் ஆகிருக்கும். யூ கேன் லொக்கேட் திஸ் ஐட்டம் யூசிங் ஃபைண்ட் மை நெட்வொர்க்
Using this item to track people without their consent is a crime in many countries and regions around the world. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வந்து யூஸ் பண்ணணும். இவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் ட்ராக் பண்ணுறது வந்து தப்பான விஷயம். ஸோ இதையும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த கேஜெட்டை. திஸ் ஐட்டம் இஸ் டிசைன் டு பி டிடெக்டட் பை விக்டிம்ஸ் அண்ட் டு எனேபிள் law enforcement to request identifying information about the owner. ஸோ ஓகே, நம்ம இதை அக்ரி கொடுத்துப்போம். செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காட்டுதுப்பாங்க. டேரக்ஷன்ஸ் இன் மேப்ஸ். ஸோ இந்த ஐட்டம் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து மேப் வழியாக நேவிகேஷனும் காட்டும். அது மூலயமா இந்த டேகை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். அதாவது அந்த டேக் வந்து கீயோடு போட்டிருக்கீங்க, அவங்க கேட்டுக்கோ டாக்கோ வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். அதாவது உங்கள் லாஸ்ட் பெட்டையோ இல்லை லாஸ்ட் திங்ஸையோ வந்துட்டு இந்த வேர்ல்ட் டேக் வச்சு ட்ராக் பண்ணிடலாம். ப்ளே சவுண்ட். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கீஸ் மிஸ் பண்ணி வச்சிட்டீங்க, இந்த வேர்ல்ட் டேக் அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே சவுண்ட் இல்லை பீப் சவுண்ட் மாதிரி இந்த ஆப்லேயே ப்ளே பண்ணி இந்த வேர்ல்ட் டேக் இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் மோடும் இருக்குது. ஸோ இஃப் யூ லூஸ் யுவர் ஐட்டம் யூ கேன் லீவ் அ மெசேஜ் அண்ட் ஃபோன் நம்பர் ஃபார் தி பர்சன் ஹூ ஃபைன்ஸ் இட். அதுவுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷேர் யுவர் ஐட்டம். இந்த வேர்ல்ட் டேக் ஐட்டம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைன் மை ஆப் மூலியமாகவே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான், ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இப்போது இந்த வேர்ல்ட் டேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டுது பாருங்கள் மேப்பில். ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு என்னுடைய வீட்டில் தான் நான் வச்சுருக்கேன். அந்த வீடோட லொக்கேஷன் காட்டுது. ஸோ இதை நான் சப்போஸ் எடுத்துக்கிட்டு வெளியே ட்ராவல் பண்ணி போதேன், இல்லை என்னோடய பெட்டு வந்து வெளியே போகுது அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக அதை நான் வந்து இதை வச்சு ட்ராக் பண்ணிட முடியும். ப்ளே சவுண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ளே சவுண்டை வந்துட்டு பண்ணுறப்பாங்க. இதில் வந்து அந்த எமர்ஜென்சி பீப் பஸ்ஸர் வந்துட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ப்ளே கொடுக்குறீங்களோ ஸோ ப்ளே பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸையும் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்க்கு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேரக்ஷன்ஸ் வித் யூ. ஸோ நீங்கள் ஆப்பிள் மேப்ஸ் மூலயமா இதோடைய டேரக்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட் டேகை எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராவல் ஆகி போதோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஆப்பிள் மேப்ஸ் வச்சு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஐட்டமை ஈஸியாக உங்களால் லொக்கேட் பண்ணிட முடியும். ஸோ என்னுடைய இடத்துக்கு வந்து ஈஸியாக காட்டுது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நான் அதே இடத்துல தான் ஃபோனும் டிவைஸும் இருக்குது, அதனால் அதே எப்படின்னு காட்டுது. இதை நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மேப் ரவுட் காட்டும் இந்த டிவைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐட்டம், நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த ஐட்டம் தொலைஞ்சு போனவங்க கிட்ட வந்துட்டு யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதோடைய ஓனர்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கலாம். ஸோ ஷேர் ஐட்டம் லொக்கேஷன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இந்த வேர்ல்ட் டேக்கோடைய ஐட்டம் லொக்கேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சருமே வந்துட்டு தொலைஞ்ச ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஐட்டம் தொலைஞ்சு போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஷோ கான்டாக்ட் இன்ஃபோ அண்ட் ஷேர் ஐட்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதோட ப்ராக்சிமிட்டியில் இல்லை அப்படின்னா ஐ திங்க் ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் ப்ராக்சிமிட்டி அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை விட்டு 20 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். மேனுஃபேக்சர் ஐடி, மேனுஃபேக்சர், வேர்ல்ட் டேக், சீரியல் நம்பர், மாடல் நம்பர் அண்ட் ஃபர்மர் வெர்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த டிவைஸை வேணாம் அப்படின்னா இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஐட்டம்னு கொடுத்து ரீநேம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரீநேமும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வேர்ல்ட் டேக்குடைய பெனிஃபிட்ஸ். ஆப்பிள் ஏர் டேக் வந்துட்டு ஒரு 2500 to 3200 ருபீஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய சஜஷன். ஆப்வியஸ்லி அதில் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். லோ காஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக போர்ட்ரானிக்ஸோடைய இந்த வேர்ல்ட் டேக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ்ன்னு நான் சொல்லுவேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.